தள்ளிவிடாதே. உன் அம்மா நான் இன்று உனக்காக சொல்கின்ற இந்த வாக்கினை கேட்க ஒரு 5 நிமிடம் ஒதுக்கினால் போதும். என் அன்பு குழந்தையே, சில நாட்களுக்கு முன்பு உன்னை விட்டு பிரிந்த ஒரு ஆத்மாவானது உன்னோடு தனிமையில் பேசுவதற்காக காத்து கொண்டிருக்கிறது. என் குழந்தையே, நீ அந்த ஆத்மாவிடம் பேசுவதற்கு நான் ஒரே ஒரு வாய்ப்பினை உனக்கு தருகின்றேன். அந்த ஆத்மாவிடம் பேசுவதற்கு இதுவே உனக்கு கடைசி வாய்ப்பாக இருக்கும். அதனால் என் குழந்தையே, இந்த வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்திக் கொள். அந்த ஆத்மாவானது உன்னோடு என்ன பேச வேண்டும் என்று நினைக்கிறது. அவர்கள் உன்னிடம் எதை வெளிப்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள், எதற்காக உன்னை தேடி வந்திருக்கிறார்கள் என்பதை நீ முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, அவர்கள் எப்படி இந்த மீனாட்சி அம்மாவின் அருகில் வந்தார்கள்? என் செல்ல குழந்தையே, சமீபத்தில் உன் குடும்பத்தில் இறந்து போன ஒருவருடைய ஆத்மாவானது சில நாட்களாக உன் இல்லத்தையே சுற்றி வந்து கொண்டிருந்தது. இந்த மீனாட்சி அம்மா இதை கண்ட பிறகு, நீங்கள் எதற்காக இங்கே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றீர்கள்? நீங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் தானே இருக்க வேண்டும். என் குழந்தையின் இல்லத்தில் உங்களுக்கு என்ன வேலை என்று கேட்டேன். அந்த ஆத்மாவானது என்னிடம் சொன்ன விஷயத்தை நான் இப்போது உன்னிடம் சொல்கின்றேன். என் பிள்ளை, நீ சற்று கவனமாக கேள். நான் என்னுடைய இடத்தில் இருக்க வேண்டும் என்றுதான் ஆசை. ஆனால் சில விஷயங்கள் என்னை அங்கே செல்ல விடாமல் இங்கேயே இழுத்து கொண்டு வருகிறது. எனக்கு என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களிடம் பேச வேண்டும். என் மனதில் உள்ள சில விஷயங்களை அவர்களிடம் தெரிவித்து விட்டால் நான் மன நிறைவோடு இங்கிருந்து என்னுடைய இடத்திற்கே நான் சென்று விடுவேன். சில விஷயங்களை நான் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் அவர்களை அப்படியே விட்டுவிட்டு நான் சென்று விட்டேன். அதற்கான சரியான தருணம் இப்பொழுதுதான் வந்திருக்கின்றது. இப்போதும் நான் இதை சொல்லாமல் விட்டுவிட்டால் இனி என்னால் காலம் முழுவதும் அவர்களிடம் இதை சொல்ல முடியாது. இந்த உலகை ஆளும் மீனாட்சி தாயே, நீங்கள் தான் எனக்கு ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று என்னிடம் ஒரு கோரிக்கையை வைத்தார்கள். எப்படியாவது என் இல்லத்தில் உள்ளவர்களிடம் பேச வேண்டும் என்று. என் அன்பு குழந்தையே, அந்த ஆத்மாவின் மனதில் இப்படி எந்த கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் தன் குடும்பத்திடம் பேச வேண்டும் என்று கேட்ட ஆத்மாவிற்கு நான் அதற்கு அனுமதி கொடுப்பதுதான் சரியாக இருக்கும். அதனால் அந்த ஆத்மாவிற்கு ஒரு வாய்ப்பினை கொடுத்து உன்னோடு பேசுவதற்கான சூழ்நிலைகளை நான் இப்போது ஏற்படுத்தி விட்டேன். என் அன்பு குழந்தையே, அந்த ஆத்மாவானது உன்னிடம் என்ன பேச நினைக்கிறார்கள் என்பதை நான் என் மூலமாக உன்னிடம் பேச சொல்கின்றேன். இந்த மீனாட்சி அம்மாவிடம் அவர்கள் பேச நினைத்த விஷயங்களை பேச முடியும். என் செல்ல குழந்தையே, ஒரு ஆத்மாவின் குரலை நேரடியாக அத்தனை சுலபமாக உன்னால் கேட்டுவிட முடியாது. இந்த மீனாட்சி அம்மா அதற்காகத்தான் இன்று உனக்கு இந்த உதவியை செய்ய உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இனி அந்த ஆத்மா என்னிடம் சொன்ன செய்தியை சொல்கின்றேன், கேள். உங்கள் எல்லோரையும் நான் இனி பார்க்க முடியாது என்பதை நான் இப்பொழுது உணர்ந்து விட்டேன். நான் வாழ்ந்த வாழ்க்கை மிகவும் மன நிறைவாக இருந்தது. என்னால் உங்களுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் உங்களால் எனக்கு எந்த கஷ்டங்களும் வந்ததே கிடையாது. நான் உயிரோடு இருக்கும் பொழுது என்னுடைய இந்த வாழ்க்கையை மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் காலம் இவ்வளவு சீக்கிரம் முடிந்துவிடும் என்று எனக்கு தெரியாது. முன்கூட்டியே எனக்கு தெரிந்திருந்தால் நிச்சயமாக என் மனதில் உள்ள அத்தனை விஷயங்களையும் உங்களிடம் சொல்லியிருப்பேன். ஆனால் எல்லோரும் நினைப்பது போலதான் நானும் நீண்ட காலம் வாழப்போகிறேன் என்று நினைத்தேன். எனக்கும் இந்த வாழ்க்கையை, இந்த உலகத்தை விட்டு செல்ல விருப்பம் கிடையாது. மற்றவர்கள் சொல்வது போல நாம் ஏன் பிறந்தோம், எதற்காக பிறந்தோம் என்று ஒரு நாளும் நான் நினைத்தது கிடையாது. என்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வேண்டும் என்றுதான் விருப்பப்பட்டேன். என்னுடைய ஆசைகள் எல்லாமே கனவாகி விட்டது. நான் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டேன். என்னுடைய கடமைகளை நான் செய்வதற்கு முன்பாகவே என்னுடைய இந்த வாழ்க்கை முடிந்துவிட்டது. நான் இன்றே என் குடும்பத்தில் உள்ள
உங்களிடம் பேசுவதற்கு வந்த காரணம், சில விஷயங்களை உங்களிடம் சொல்லாமல் உங்களை விட்டு பிரிந்து சென்று விட்டேன். இப்படி நடக்கும் என்று தெரியாமல் சில விஷயங்களை செய்துவிட்டேன். அதற்காக நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். இதை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த வாய்ப்பினை எனக்கு தந்ததற்கு நான் அந்த மீனாட்சி அம்மாவை மனதார வணங்குகின்றேன். இந்த சமயத்தில் எனக்கு கிடைத்த வாய்ப்பினை நான் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதனால் என் மனதில் உள்ள விஷயங்கள் அனைத்தையும் நான் இப்போது சொல்லிவிடுகின்றேன். சற்று பொறுமையாக நான் சொல்லும் வார்த்தைகளை நீ செவிகொடுத்து கேட்டால் போதும். என்னுடைய உண்மையான அன்பையும் பாசத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டால் போதும். நான் நிச்சயமாக இங்கிருந்து நல்லபடியாக சென்று விடுகின்றேன். நான் வாழ்ந்த